மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென் கேட்கிற அன்பான தேவ ஜனமே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவ மீட்பை பெற்ற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய தேவ பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற, அவருடைய மறைவில் தங்கி இருக்கிற உன்னதமான அனுபவங்களுக்கு நேராய் கடந்து வந்த தேவ பிள்ளைகள், அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து அவருடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய தேவ பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அந்த பெரிதான ரட்சிப்பை பெரும்படியாகத்தான் நம்முடைய மாசற்ற மீட்பர் தம்மையை பலியாக ஒப்புக் கொடுத்தார். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், எல்லோரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும், எல்லோரும் நித்திய மீட்பை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே தன்னை தானே பலியாய் ஒப்புக் கொடுத்தவர். அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பேறு பெற்றவர்களாயிருக்கிறார்கள். நாம் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் தேவ தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய்? ரட்சிப்பை பெறுவதற்கு பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பை நாம் நிச்சயம் பெறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போகும் என்று வேதம் சொல்லுகிறது. மீட்கப்பட்டவர்களாய், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், அவருடைய அன்புக்கும் அவருடைய நேசத்திற்கும் பாத்திரமானவர்களாய் நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வரும்போதும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் நாம் கொண்டு செல்வதில்லை. எப்படி இந்த மண்ணிற்கு வந்தோமோ அப்படியே இந்த மண்ணிற்கு நாம் திரும்ப போகிறோம். ஆனாலும் எப்படி வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எந்த நோக்கத்தோடு வாழ்கிறோம் என்கிற இந்த வாழ்க்கைதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சிறுவரே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்னும் தாமதம் செய்யாமல்
நாம் ரட்சிப்பை பெற பிரயாசப்படுவோம். அவரால் மீட்கப்பட்டு அவருடைய பராமரிப்பில் நாம் நாளும் காணப்படும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, நீ பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக ஆண்டவரே, நாங்களும் பாக்கியம் பெற்றவர்களாய், உம்முடைய அன்பிற்கு பாத்திரராய், ரட்சிப்பை உண்மையாகவே பெற்றுக் கொண்டவர்களாய், உலக சிநேகத்திலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, முற்று முழுவதுமாய் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் நாங்கள் இன்னும் காணப்பட, இந்த காலத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டு உம்முடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த சாதியாகவும் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு உம்முடைய வழியாய் நாங்கள் நடத்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.